வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா தவறு கர்மயோகி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பித்து இன்னைக்கான டெய்லி மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மதர். தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஹஸ் பீன் ஸோ சப்போர்ட்டிவ். நான் ஏன் இன்னைக்கு திடீர்னு தேங்க்யூ சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாகவே எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. நிறைய பேர் எனக்கு காண்டாக்ட் பண்ணி எனக்கு என் கமெண்ட்ஸில் ரீச் பண்ணி எனக்கு ஸ்ரீ கர்மயோகி அப்பாவோட புக்ஸ் வேணும், நான் அதை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அந்த மாதிரி கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே புக்ஸ் கொரியர் பண்ணோம். எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக கொரியர் பண்ணுவோம். நான் ஏன் இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் அப்படின்றதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். பிஃபோர் தேட், நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, மெத்தட் சொல்லுங்கள், ஒரு விஷயம் நடக்கணும், அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வீடு வாங்கணும், பணம் வரணும், நல்ல வேலை கிடைக்கணும், என்ன விஷயமா இருந்தாலும் சரி, சிம்பிளாக ஒரு மெத்தட் நான் சொல்லட்டுமா? அப்பாவோட புக்ஸ், ஸ்ரீ கர்மயோகி அப்பாவோட புக்ஸை வாங்கி அந்த ஸ்டார்டிங் லைன் அந்த ஒரு பிரார்த்தனையை மனசில் வச்சுக்கணும். மதர்கிட்ட சொல்லிடணும், மதர் இந்த விஷயம் நடக்கணும், இதனால் இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்க போகிறேன், இந்த புக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் படித்து முடிக்கணும் மதர்னு சொல்லிட்டு அந்த மதர்கிட்ட சொல்லி ஸ்ரீ கர்மயோகியோட அப்பாவோட புக்ஸை ஸ்டார்ட் பண்ணி முடித்து அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் சீரியஸான்னு சொல்கிறது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக, ரொம்ப அதுக்கு சீரியஸ்னஸோட விளையாட்டுத்தனமாக இல்லாமல், அதை ஒரு ஏனோ தானோன்னு இல்லாமல் லைவ்லியாக அதை படித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த மாதிரி அவங்களோட ப்ரேயரை நடக்கிறது. நான் ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏன் ஸ்ரீ கர்மயோகி அப்பாவோட புக்ஸை நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஜேர்னி அப்படி தான் ஆரம்பிச்சது. நான் மதர்கிட்ட வரும்போது நிறைய பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்புறது. சில பேர் நம்புவோம், சில பேர் நம்ப மாட்டோம், சில விஷயங்கள் நம்புவோம், சில விஷயம் நம்ப மாட்டோம். பட் நமக்குன்னு தானாக நம்ம அந்த நம்பிக்கை வரும்போது தான் இந்த விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புக்ஸ் நான் படிக்கும்போது நிறையா நான் கற்றுண்டேன். புக்ஸ் படிக்க 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 என்னோட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் ஆகும். உங்களுக்குன்னு மனசில் 1008 கேள்வி இருக்கும். அந்த 1008 கேள்வியும் அந்த புக்கு படிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு அத்தனை கொஷினும் ஆன்சர் ஆகும். ஸோ அப்போ ஒவ்வொரு கொஷினும் அது ஆன்சர் ஆகும்போது என்ன பண்ணுவோம், நம்மளே மாற்றிப்போம். ஒவ்வொரு தடவையும் நம்ம படிக்கும்போது அந்த படித்து நம்மளுக்கு புரியும் போது, இந்த விஷயம் நம்மளுக்கு தப்பாக இருக்குல்ல, நம்ம இதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிக்க ட்ரை பண்ணுவோம். அதுவே ஃபஸ்ட்டு வெற்றி. செகண்ட் வெற்றி, அதை மாற்றிப்போம், அது செகண்ட் வெற்றி. மூணாவது வெற்றி, அந்த புக்கு படித்து முடித்த உடனே ஒரு அளவுக்கு ஒரு நியூ பர்சனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி நியூ பர்சனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது மதருக்கு நம்மளை எப்படி பிடிக்காமல் இருக்கும், நம்ம ப்ராக்ரெஸ் பண்ணுறோன்னு மதர் யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் நிச்சயமாக விஷயங்கள் நடக்கும். அதனால் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா எனக்கு ஈஸியாக சொல்யூஷன் கொடுங்க, என்னாலலாம் எந்த விஷயமும் பண்ண முடியும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, ஸ்ரீ கர்மயோகியோட அப்பாவோட புக்ஸை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படித்தா போதும். உங்களுக்கு உண்மையாக அந்த புக்கை உங்களுக்கும் மதருக்கும் மட்டும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் எவ்வளோ சீரியஸாக அந்த புக்கை படிக்கிறீங்க, படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு மாறுதல் உங்களுக்குள்ளேயே தெரியும். நிச்சயமான வெற்றி பலன்கள் உண்டு. ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன? இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த செஷன் நான் சொல்கிறதுக்கே. நான் மதரோட ட்ரெஷர் ஆகணும், மதரோட மனசில் நான் இடம் பிடிக்கணும். இது நடக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன வினோதமாக இருக்குது? மதரோட மனசில் எல்லாரும் தானே இருப்பாங்க. கண்டினியூஸாக வெற்றி வருங்க. நீங்கள் மதர்கிட்ட ஒரு நிச்சயமாக ஒரு ட்ரெஷராக இருக்கணும், மதரோட வெற்றியை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு 4 விஷயம் நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். சண்டை, மோதல், எதிர்த்து பேசுதல், வாக்குவாதம், இது சுமூக குறைபாடு, அதாவது கான்ஃப்ளிக்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ஹார்மனி, இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒரு 4 பேர் சேர்ந்து வேலை பண்ணுற இடத்துல நிச்சயமாக சண்டை, மோதல்,
சுமூகம், குறைபாடு இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காதே. அந்த சென்ட்ரல் கேபினட்லேருந்து லோக்கல் காலேஜ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் சண்டை சச்சரவுன்றது வந்து சாதாரணம். பெரிய பெரிய ஆச்சாரியார்களே வந்து இதெல்லாம் வந்து சண்டை போடாமல் இருக்கணும், இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டில் இறங்காமல் இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் யாராலையும் அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியலன்றது தான் ஹிஸ்ட்ரி சொல்கிறது. ஆனால் ஸ்ரீ கர்மயோகி அப்பா சொல்கிறார், மதர் டிஓடி யாராவது ஒருத்தர் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து சண்டை போட மாட்டேன்ற முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும்போது அவன் மதர் வந்து அடுத்த செகண்டே எப்படி ரிவார்ட் கொடுக்குறாங்கன்றதை பார்க்க முடியும்னு சொல்கிறாரு. நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன். இது பொய் கிடையாது, இது உண்மை. யாராவது நம்மளை பற்றி பேசினாலே நம்மளுக்கு கோவம் தான் வரும். பட் நான் வந்து ஓகே, நான் மதர் எனக்கு விஷயங்கள் நடக்கணுன்னே வச்சுக்கலாமே. ஏன்னா நம்மெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மதர்கிட்ட நான் வந்து பெரிய யோகி ஆகணும்னு நினைக்க மாட்டோம். ஆதாயத்துக்காகவே இருக்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், அதனால் நான் இந்த பிரின்சிபல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கலாமே. மதர் எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அதனால் நான் வந்து யார்கிட்டையும் இனிமேல் சண்டையே போட மாட்டேன் மதர் அப்படின்னு முடிவுக்கு வாங்க. அந்த முடிவை திடமாக எடுங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மதரோட ட்ரெஷர் ஆகிறோம். பட் ஏன் ட்ரெஷர் ஆகிறோம், இது எப்படி நடக்கிறது, இந்த ப்ராசஸ் ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பொதுவாகவே நம்மளுக்கு அந்த ரொம்ப தியரட்டிக்கலாக போக வேண்டாமே, நம்ம நார்மலாக யோசிக்கலாம். நம்ம பாசிட்டிவாக யோசித்தோன்னா பாசிட்டிவ் நல்லது மட்டும் யோசிடா, நல்லது நடக்கும், கெட்டதை யோசிக்காத, கெட்டது தான் நடக்கும் நம்ம முன்னோர்கள் பெற்றோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மேலோட்டமாக சொல்லிட்டாங்க. பட் இன்னும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி சண்டை போடும்போது மோதலில் ஈடுபடும் போதெல்லாம் நமக்குள்ளே ஒரு மனக்கசப்பு வருது, இந்த பிட்டர்னஸ் வருது, ரிசன்மெண்ட் வருது. இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நம்ம மனசு எனர்ஜி எல்லாமே நெகட்டிவ் ஆகிடுது. ஸோ நம்ம இன்னர் வந்து நெகட்டிவ் ஆகிடுது. ஸோ அவுட்டர் ரிஃப்ளெக்ஷனும் அப்படியே நெகட்டிவ் ஆகிடும். அதனால தான் விஷயங்கள் தடைப்படுறது, இல்லை போஸ்ட்போன் ஆகிறது, இல்லை நெகட்டிவாக முடியறது. நான் சண்டை போட மாட்டேன்னு முடிவு பண்ணி சண்டை போடாமல் இருந்தால் நிச்சயமாக மதரோட சக்தியை, மதரோட வெற்றியை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்கலாம். இது தியரி கிடையாது, நிச்சயமாக கிடையாது. சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. 1, சண்டை வர இடத்துல நான் சண்டை போட மாட்டேன். ஓகே, சண்டை வந்திருக்கு, யாரோ என்னை வேணும்ன்ட்டே வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்குறாங்க, இல்லை சண்டையில் ஈடுபடுறாங்க, தேவையே இல்லாமல் சண்டை வருது, நான் சண்டை போட மாட்டேன்னு முடிவு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், நம்ம வண்டி கரெக்டாக ஓட்டின்னு போவோம், யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து தேவையே இல்லாமல் இடிக்க வரலாம், வந்துட்டு அவன் நம்மளை நம்மகிட்ட சண்டை போடுவோம். அப்போது நமக்கு நியாயத்தினால கோவம் வரும். ஏய், நான் கரெக்டாக தானே நான் வந்தேன், நீ தப்பாக வந்துட்டு என்ன சொல்கிறியா நீ, நம்ம கோவப்படுவோம் இல்லையா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்மளோட டெஸ்ட் பண்ணுறதுக்காக வரும், இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அப்போ நமக்கு உறுதியாக நம்ம நினச்சிக்கணும், சரி சிரிச்சுக்கிட்டே அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிடலாம், நம்ம பாட்டுக்கு போகலாம். ஓகே, அப்படி அந்த ஓகேன்றதோட இல்லை அந்த கான்வர்சேஷனை நம்மளும் அவனுக்கு ஈக்குவலாக ஈடுபடாமல் அதை அப்படியே விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட வண்டியை எடுத்துன்னு போகிறது ஃபஸ்ட்டு வெற்றி. இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு குவாரல சண்டையை ஏற்படுத்தி கொடுத்தாலும் நான் சண்டை போட மாட்டேன்ற ஒரு முடிவு ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் யாரோ என்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும், நான் எந்த வகையில் இந்த சண்டைக்கு ரெசிப்டிவ் ஆகிறேன், எந்த வகையில் இதில் சம்மந்தப்படுறேன் அப்படின்றத யோசிக்கணும். 3வது பாயிண்ட், அதை அனலைஸ் பண்ணணும். எதிராளி சொல்கிறது உண்மை இருக்கா, அவன் சொல்கிறதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கா, அது இருந்தால் மாற்றிக்க முன் வந்து மாற்றிக்கணும். மாற்றிக்கிறவங்களுக்கு முடிவில்லாத பலன், முடிவில்லாத வெற்றி, அப்படி ஒரு வெற்றி கிடைக்கும். 4வது விஷயம், அந்த சண்டைக்கான வழி என்னோட பர்சனாலிட்டியில் இருந்ததுன்னா அந்த விஷயத்த நான் மாற்றிக்கணும். ரொம்ப தியரட்டிக்கலாக இருக்குது, எனக்கு புரியல, எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து உண்மையாகவே
புறம் பேசுகிறவங்களா இருக்கலாம், இல்லை பொய் சொல்கிறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றவங்களை இரிட்டேட் பண்ணி அந்த சண்டையில் கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குணங்கள் என் பர்சனாலிட்டியில் இருக்குதுன்னு நான் உணர்ந்து இதை விட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி சண்டை சச்சரவை கம்ப்ளீட்டாக நீங்கிறத நம்ம பார்க்கலாம். இல்லை மற்றவங்களோட விஷயத்தில் தலையிட்டு சண்டை வரலாம். ஸோ நம்ம மற்றவங்களோட விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்ற ஞானம் அதை வந்து நம்ம பர்சனாலிட்டிலேருந்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை ரிமூவ் பண்ணும்போது நிச்சயமாக சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும். இது நான் தியரிட்டிக்கலாக சொல்லலை. ஒவ்வொரு தடவையும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது நான் நிறையா சொல்லியிருக்கேன். நெகட்டிவ் விஷயத்த பாசிட்டிவாக வந்து மாற்ற முடியும், இந்த மாதிரி பர்சன்ஸால் தான் மாற்ற முடியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நான் திரும்ப என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் இதை கொண்டு வர விரும்பலை. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு விஷயம் நம்மளுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் பர்சன் யாராவது குவாரல் நம்ம கூட சண்டை போட வராங்க அப்படின்னா, இந்த சமயம் நான் முன்னேறத்துக்கான அந்த சமயம், இது மதர் எனக்கு கொடுத்துருக்க ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நான் யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் நமக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு எனக்குமே செம்ம கோவம் வரும். என்னடா இது நம்ம மேலே கரெக்ட், நம்ம தப்பே இல்லையே, நம்மளை மேலே இவ்வளோ சொல்கிறாங்களே குறை அப்படின்னு பயங்கர கோவம் வரும். ஆனால் அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன், இல்லை நான் சண்டை போட போகிறது கிடையாது, இது வந்து எனக்கான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கொஞ்சம் கழித்து அதுக்கப்புறமா வந்து ஓகே, இனிமேல் வந்து அவங்க சொல்கிறதுல ஏதாவது குறை இருக்குது, அவங்க சொன்னதே மைண்டில் ஓடிண்டே இருந்தது, அந்த தாட்ஸ் நம்ம டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அது யோசிச்சு ஏன் இந்த மாதிரி எனக்கு சண்டை வந்துட்டே இருக்குது இவங்க கூட, எஸ்பெஷலி அஃபீஷியலில் ஏன் இந்த மாதிரி வருது, ஏன் இந்த மாதிரி வருதுன்னு யோசிச்சு ஓகே அந்த விஷயத்தை என்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு அதை முயற்சி பண்ணி அது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நான் மாற்றிக்கும் போது அந்த எதிராளி அப்படியே உங்களுக்கு ஃபேவரபிள் பர்சனாக ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுக்கு முடிவில்லாத வெற்றியை தரதும் நீங்கள் பார்க்கலாம். என் வாழ்க்கையில் அதிசயம்லாம் நடந்ததே கிடையாது. அண்ட் மதர் வந்ததுக்கப்புறம் அதிசயம் நடக்காமல் இருந்ததும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது எனக்கு நெகட்டிவாக இருந்த விஷயம், நெகட்டிவாக இருந்த பர்சன், அது அப்படியே நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாசிட்டிவாக மாறி என்னை எப்பயுமே திட்டிகிட்டு இருந்த ஒருத்தவங்க, என்னை எப்பயுமே சண்டை போட்டுட்ருக்கவங்க, வெயிட் பண்ணுவாங்க சண்டை போடுறதுக்கு, அந்த மாதிரி ஒருத்தவங்க அப்படியே 360 டிகிரி திரும்பி எனக்கு அப்படியே ஃபேவரபுளாக, ஓ அவளா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மாறின சிச்சுவேஷன் எதனால்? நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஏதோ ஒரு விஷயம், இதெல்லாம் நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸுன்றது வந்து நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. எல்லாருக்குமே, எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்குள்ள பர்சனாலிட்டிலேருந்து ரிமூவ் பண்ணி நம்ம பாசிட்டிவ் பர்சனாக மாறும்போது நிச்சயமாக நம்ம அந்த பாசிட்டிவிட்டியை வந்து பார்க்கலாம். அந்த நெகட்டிவ் பர்சனே பாசிட்டிவ் பர்சனாக மாறி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுன்ற மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஜாய், அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்போது மதரோட சக்தி உங்களுக்கு புரியும், நீங்கள் எடுத்த எஃபர்ட்டும் உங்களுக்கு புரியும். அப்படின்ற நோட்டோட நன்றி.